ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க நம்பர் டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிங்கிள் டேட்டா டைப்பில் தான் வந்துட்டு எல்லா நம்பர் வேல்யூஸுமே வந்து ஸ்டோர் ஆகும். இட் சப்போர்ட்ஸ் ஃபார் இன்டீஜர், டெசிமல்ஸ், நாட் அண்ட் நம்பர் அண்ட் இன்ஃபினிட்டி அண்ட் சம் பேசிக் மேத் கேல்குலேஷன்ஸ் லைக் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நம்பர் டேட்டா டைப்பை எப்படி கோடில் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு லெட் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்பர் டேட்டா டைப்பில் வேல்யூஸாக செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் நம்பர் டேட்டா டைப்பில் ஃபஸ்ட் நான் வந்து இன்டீஜர்ஸாக வேல்யூ செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் வந்துட்டு 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜரும் அதுக்கப்புறம் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜரும் நம்பர் டேட்டா டைப்பில் இன்டீஜராக வேல்யூ செட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? லெட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிற வேரியபிள் நேமில் ஏதாச்சும் ஒரு பேசிக் மேத் கேல்குலேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏ அண்ட் பிக்கு. ஓகே, ஸோ நான் ஏ அடிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏ ப்ளஸ் பி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது ரிசல்ட் வந்து நான் டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் கெட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ நமக்கு ஏ ப்ளஸ் பி வந்து ஆட் ஆகிட்டு 30 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. ஸோ இதை நான் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறேன், 20 மைனஸ் 10 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதை நான் மல்டிப்ளிகேஷன் ஹேஷ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏ இன்ட்டு பி அப்படி ஆட் ஆகிட்டு மல்டிபிள் ஆகிட்டு எனக்கு 200 சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ நான் டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன், 20 டிவைடட் பை 10 வந்துட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்பர் டேட்டா டைப்பில் இன்டீஜர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பேசிக் மேத் கேல்குலேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதிலே வந்துட்டு நான் வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு 0 பை எனிதிங் மேலே வந்துட்டு 0 வரும், ஏவோட வேல்யூ வந்துட்டு 0, பியோட வேல்யூ வந்துட்டு எனிதிங் ஏதாவது ஒரு வேல்யூ பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ 0 பை எனிதிங் நமக்கு வேல்யூ என்ன கெட் பண்ணி கொடுக்கும்? 0 அப்படிங்கிறது தான் மேக்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து எனிதிங் பை 0 இப்போ நான் வந்துட்டு 20 10 அப்படின்னு சொல்லி எனிதிங் வேல்யூ டிவைடட் பை 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ எனிதிங் பை 0 வந்து நமக்கு வேல்யூ என்ன கொடுக்கும்? பேசிக் மேத் கேல்குலேஷன் இன்ஃபினிட்டி. ஸோ அதே இன்ஃபினிட்டிங்கிற வேல்யூ வந்துட்டு நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட்லையும் கெட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ எனி வேல்யூ டிவைடட் பை 0 வந்துட்டு நமக்கு இன்ஃபினிட்டிங்கிற வேல்யூ கெட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேயே வந்துட்டு நான் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்பர் தான், பட் நான் வந்து ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 20 அப்படிங்கிறது நம்பர், பட் நான் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்துட்டு நம்பர் டேட்டா டைப்பாக கொடுத்துக்கிறேன் 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஏ டிவைடட் பை பி, ஏ வந்துட்டு 20, பி வந்துட்டு 10. ஓகே, இது வந்துட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப், இது வந்து நம்பர் டேட்டா டைப். ஸோ இப்போ நான் வந்துட்டு டிவைட் பண்ணுறேன், எனக்கு ரிசல்ட் பாருங்கள் 2 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கெட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் அது ஈஸியாக வந்துட்டு நம்பர் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு பேசிக் மேத் கேல்குலேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் மல்டிப்ளிகேஷன் ஆட் பண்ணாலும் ஸ்ட்ரிங் டு நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு மல்டிபிள் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நான் மைனஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் 20 மைனஸ் 10 அப்படி 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ சப்போஸ் இதுலேயே வந்துட்டு நான் ப்ளஸ் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் ஆட் பண்ணும்போது மட்டும் வந்துட்டு 20 + 10 13 ஆட் ஆகாது. ஸோ ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து கன்கேடினேஷன் தான் ஆகும். ஓகே, ஸோ மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் ப்ளஸ் ஆட் பண்ணும்போது மட்டும் நமக்கு கன்கேட்னேஷன் ஆகும். ஸோ 20 10 ரெண்டும் ஆட் ஆகி 30 அப்படின்னு சொல்லிட்டு வராது. ஸோ 20 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூஸு கம்பைன் ஆகி நமக்கு கன்கேட்னேஷன் ஆகும். ஓகேவா? இதுவே ஸ்ட்ரிங்லேயே வந்துட்டு நான் நம்பர் கொடுக்காம ஜஸ்ட் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூவே ஆட் பண்ண சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன், எனக்கு கன்கேட்னேஷன் ஆயிடுச்சு ப்ளஸ் கொடுத்ததுனால. ஸோ ஹாய் 10 அப்படின்னு சொல்லிட்டு கன்கேட்னேஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுலேயே வந்துட்டு நான் ப்ளஸ் கொடுக்காம மைனஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு நாட் அண்ட் நம்பர். ஸோ மைனஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹையும் 10ஐயும் வந்துட்டு மைனஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு நம்பரையும் வந்துட்டு எப்படி மைனஸ் பண்ணுறது? இது நம்பரே கிடையாது. ஸோ அது வந்துட்டு 10ஆக இருந்தால் கூட நான் டேட்டா டைப்பாக நம்பர் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரிங்காக இருக்க பண்ண முடியாது. இட் இஸ் நாட் அண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட் கெட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு இன்டீஜர் டேட்டா டைப்ஸ் இது எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ இதுலேயே வந்துட்டு நம்ம டெசிமல் வேல்யூ செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு லெட் ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு 20.345 ஒரு டெசிமல் வேல்யூ, 10.467 சொல்லிட்டு டெசிமல் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு பேசிக் மேத் கேல்குலேஷன் யூஸ் பண்ணி ரிசல்ட்டை கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு டெசிமல் வேல்யூஸ் ஆட் பண்ணி நமக்கு மைனஸ் பண்ண நமக்கு ரிசல்ட் கெட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதில் நான் டிவைட் பண்ணுறேன், ரெண்டு டெசிமல் வேல்யூஸும் எனக்கு ரிசல்ட் கொடுத்துருச்சு. ஸோ அதை நான் ப்ளஸ் பண்ணுறேன், ரெண்டு டெசிமல் வேல்யூஸை நமக்கு ரிசல்ட் கெட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ அந்த நம்பர் டேட்டா டைப்பை நம்ம டெசிமல் வேல்யூஸாகவும் செட் பண்ணி நம்ம வேல்யூஸை வந்து கெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்டீஜர் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் வேல்யூஸை செட் பண்ணி நம்ம பேசிக் மேத் கேல்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே நம்ம ஸ்ட்ரிங் நம்பரை வந்துட்டு ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணி நம்ம பேசிக் மேத் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு நம்பரை கொடுக்காம ஸ்ட்ரிங்காக கொடுத்தா மட்டும் நாட் அண்ட் நம்பர்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் கெட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? வந்துட்டு டெசிமல் வேல்யூஸ் நம்ம செட் பண்ணி வேல்யூஸை கெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்டீஜர், டெசிமல், நாட் அண்ட் நம்பர் அண்ட் இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு நம்பர் டேட்டா டைப் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்பர் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.